NCERT 6th Geography Chapter 4 Maps. மேப்பெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ரெண்டாவது, இது இத்தினோண்டு ஒரு சாப்டரு, இதை படிக்கணுமா அப்படின்னு ஒன்று இருக்கும். இது சிலபஸ்க்கு ரெலவெண்ட் இருக்கா அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்துக்கும் பதில் எனக்கு தெரியாது. ஆனால் போகிற போக்கில் இதையும் சூன்னு சொல்லிட்டு போயிடும். இது ஒரு கொஞ்சம் நேரம் அவ்வளோதான், டப்புன்னு முடிச்சு விட்ருவோம். சரியா? ஸோ குளோபை பற்றி படிச்சிருப்பீங்க, அதை பற்றி படிச்சிருப்பீங்க, இதை பற்றி படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே நம்ம மேப்பை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஆரம்பத்தை இங்கே கொடுத்துருக்கோம். மேப்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வழக்கம் போல் விளக்கம் கொடுத்துருவோம், அப்புறம் வாசித்து பார்ப்போம். த ரெப்ரசன்டேஷன் ஆர் ட்ராயிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் ஆர் பார்ட் ஆஃப் இட். ஒரு எர்த் சர்ஃபேஸையோ இல்லை அதனுடைய ஒரு பகுதியோ ட்ரான் ஆன ஃப்ளாட் சர்ஃபேஸ் அக்கார்டிங் டு எ ஸ்கேல். ஸோ முதல்ல இங்கே என்ன விஷயம், முதல்ல வரைகிறோம், ட்ராயிங் இருக்கணும். அண்டு ரெண்டாவது என்ன இருக்கணும், அக்கார்டிங் டு எ ஸ்கேல். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கேலின் அடிப்படையில் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் மேப். ஒரு ஸ்கேல் இல்லாமல் சும்மா வரைகிறது பேர் ஸ்கெட்ச். ஒரு டீட்டெயில்டு வரைகிறதுக்கு பேர் வந்து பிளான். இன்னும் தெளிவான ஸ்கேலோட, ரொம்ப துல்லியமான டைமென்ஷன்ஸோட. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேர்ல்டை வந்து மேப்பாக வரைய முடியும், ஸ்கேலோட மேப்பாக கொண்டு வரலாம். சரியா? அதே போல் நம்ம எக்ஸாமில் வரைகிறோம்ல, இப்போ இந்தியா மேப் வரைகிறோம். இப்போ இந்த இந்தியா மேப்பை நம்ம வந்து எக்ஸாமில் வரைவோம் இல்லையா? இப்போ இந்த எக்ஸாமில் வரைகிறதுக்கு நம்ம இதை என்ன ஸ்கேலில் வரைஞ்சிருப்போம்? இட்ஸ் நாட் இன் அ ஸ்கேல். இதுக்கு பேர் ஸ்கெட்சு. சரியா? ஆனால் நம்ம வீடெல்லாம் கட்டும் போது அழகாக துல்லியமாக அப்படியே பிளான்லாம் போட்டிருப்பாங்க, கரெக்டாக கட்டம் போடுவாங்க. அப்புறம் இதை இங்கே வரைஞ்சி காட்டுவாங்க. இது வந்து இத்தனை சென்டிமீட்ரு இல்லை இத்தனை இன்ச் இருக்கும், இது இத்தனை இன்ச் இருக்கும், இதில் இப்படி ஒரு ரூம் வரப்போகுது, இங்கே ஒன்று இது வரப்போகுது, அப்படி இப்படின்னு சொல்லி பிரிப்போம்ல. இதுதான் வந்து என்னது, ஒரு பிளான். ஸோ இதுதான் இங்கே மெயினாக பேசப்போகிற விஷயம். ஸோ இது பின்னாடி வரும், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ மேப்புங்கிறது என்னென்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ட்ராயிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் ஆர் பார்ட் ஆஃப் இட். பூமியினுடைய நிலப்பரப்பையோ அல்லது அதனுடைய ஒரு பகுதியையோ ஒரு தட்டையான சர்ஃபேஸில் நம்ம வரைகிறத, அதுவும் ஒரு ஸ்கேலின் அடிப்படையில் வரைகிறத நம்ம மேப்புன்னு சொல்கிறோம். மேப் பொதுவாக 3 வகை வரப்படும்: பிசிக்கல் மேப், பொலிட்டிக்கல் மேப், தீமேட்டிக் மேப். இன்னும் நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. பொதுவாக காணப்படக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் இதெல்லாம் தான். வாட் இஸ் அ ஃபிசிக்கல் மேப்? ஸோ இங்கே ஃபிசிக்கல் அப்படிங்கிறது இயற்கை அமைவுகள் அப்படிங்கிறத குறிக்கும், அல்லது ஃபிசிக்கல் மேப் அல்லது ரிலீஃப் மேப்புன்னு சொல்லலாம். ஸோ இயற்கை அமைவுகளை வரையறுக்கும் விதமாக உருவாக்கப்படக்கூடிய மேப்புகள் ஃபிசிக்கல் மேப்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய 10th NCERT புக் எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை எல்லா புக்லேயுமே இருக்கும், NCERTலேயுமே இருக்கும். இதில் என்ன சொல்லுவாங்க, ஒரு இந்தியா மேப்பை கொடுத்துட்டு அது வந்து இந்தியா ஃபிசிக்கல் அப்படின்னு இருக்கும், இந்தியா பொலிட்டிக்கல் அப்படின்னு இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் என்ன இருக்குன்னா ஸ்டேட்டோட கிளாஸிஃபிகேஷன், ஸ்டேட்டோட கேபிட்டலு, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதே ஃபிசிக்கல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மவுண்டெயின்ஸ் இருக்குது, என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து அதனோட இயற்கை அமைவுகளை குறிக்கிற மேப் வந்து ஃபிசிக்கல் மேப்பு. அண்ட் அரசியல் பிரிவுகளை குறிக்கிறத பற்றி இந்த பொலிட்டிக்கல் மேப். அவ்வளோதான். இதை வந்து அடுத்து வந்து தீமேட்டிக் மேப்ஸ். தீமேட்டிக் மேப்ஸ்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை மையமாக வச்சு அது வந்து உருவாக்கப்படும். அவ்வளோதான். வெதர் அப்படிங்கிற ஒரு பொருளை மையமாக வச்சு உருவாக்கப்படும், ரெயின்ஃபால்ங்கிற பொருளை வச்சு உருவாக்கப்படும். இதெல்லாம் தீமேட்டிக் மேப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்தியா மேப்பை போட்டு ரெயின்ஃபால் அட்லஸ்லேயே இருக்கும், பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா தீமேட்டிக் மேப்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது தீமேட்டிக் மேப்னு டைட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்தியாவுடைய ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்தியாவுடைய நேஷ்னல் பார்க்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து தீமேட்டிக், ஏதாவது ஒரே ஒரு தீமை மையம் கொண்டு பேசுகிறது தான் வந்து என்னது, தீமேட்டிக் மேப்ஸ் அப்படின்னு. So a map is a representation or drawing of earth's surface or part of it drawn on a flat surface according to a scale. நான் சொல்லிட்டேன், ஒரு ஸ்கேலின் அடிப்படையில் ஒரு தட்டையான நிலப்பரப்பில் அல்லது தட்டையான பேப்பரில் இல்லை எதுலையோ ஒன்று வரைய போகிறீங்க, அவ்வளோதான். பூமியோ அல்லது அதனுடைய ஒரு பகுதியோ வரைகிறீங்க, ஒரு ஸ்கேலில் வரைஞ்சிங்கன்னா அதுதான். இட் இஸ் இம்பாசிபிள் டு ஃப்ளாட்டன் அ ரவுண்ட் ஷேப் கம்ப்ளீட்லி. பூமி வந்து ஒரு கோள வடிவம், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ இது கோள வடிவம், பூமி வந்து ஒரு கோள வடிவம் சேர்ந்தது. ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் விளையாடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், நிறைய மிஸ்மேச்சஸ் இருக்கும். We find that maps are useful to us for various purposes. One map shows a small area and a few facts. Another map may contain many facts as big book, பெரிய புக் மாதிரி இருக்கும். அதை நம்ம அட்லஸ்னு சொல்லுவோம். Atlases are of various size, measurements drawn on different scales. Maps provide more information than a globe. Globe-ஓட மேப்ஸ் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆமாம். They are different types. Some of them are described below. It's physical map showing natural features of the earth such as mountain, plateau, plain, river, oceans, etc. அதாவது மேப்புகள் இயற்கை கூறுகளை காட்டப்போகிறது, பூமியினுடைய இயற்கை கூறுகளை எடுத்துரைக்கக்கூடிய மேப்புகள். மேப்னா என்னது, வரைபடமா? மேப்புன்னு சொல்லி மேப்புக்கு தமிழ் என்னன்னு தெரியல, வரைபடம் தான் நினைக்கிறேன். வரைபடம்னா டிராயிங் இல்லை, வரைபடம் தாங்க வருது.
சரி, ஓகே. இந்த மாதிரி இயற்கை கூறுகளை காட்டக்கூடிய வரைபடங்கள் வந்து இயற்கை வரைபடங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து மவுண்டைன்ஸ், மலைகள், பிடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள் போன்றவற்றை குறிக்கும். இது வந்து ஃபிசிக்கல் மேப் அல்லது ரிலீஃப் மேப்ஸ்னு சொல்லுவோம். பொலிட்டிக்கல் மேப், சிட்டிஸ், நகரங்கள், டவுன்ஸு, கிராமங்கள், அப்புறம் வெவ்வேறு நாடுகள், மாநிலங்கள், இது எல்லாத்தையும் காட்டுறது, அவனுடைய எல்லைகளோடு காட்டும். சரியா? அதான் வந்து பொலிட்டிக்கல் மேப்ஸ், அரசியல் வரைபடங்கள். அடுத்து சம் மேப்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி மட்டும் ஃபோக்கஸ். ரோட் மேப்ஸ், ரெயின்ஃபால் மேப்ஸ், மேப் ஷோவிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், காடுகளுடைய பரவலை காட்டவும், இண்டஸ்ட்ரீஸ் என்ன எங்கே இருக்குன்னு காட்டப்படும். இதெல்லாம் தீமேட்டிக் மேப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மேப்ஸோடைய காம்பனன்ட்ஸ் என்ன? காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ மேப்ஸ்: டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் சிம்பிள். சரி, இங்கே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ மேப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? தூரத்தை குறிக்கும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸை இங்கே பண்ணுறது, இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல். ஏன்னா ஒரு பூமி இருக்குது, பூமியை வந்து நம்ம அப்படியே ஒரு சின்ன ஒரு செவ்வகத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூமியை வரைஞ்சு காட்ட போகிறோம். அதே போல் இந்தியா இருக்குது, இந்தியாவை வந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு செவ்வகத்தில் நம்ம வரைஞ்சு காட்ட போகிறோம். ஸோ இப்போ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளோ இருக்குது? 32 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். நான் ரஃபாக சொல்கிறேன், 32 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அப்போ அப்படி இருக்கக்கூடிய, அதாவது 3.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்தியாவுடைய ஏரியா. சாரி. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இவ்வளவு பரப்பு கொண்ட இதை நம்ம எப்படி ஒரு ரெக்டாங்கிளில் காட்டுறது? அப்போது இதுக்கு தான் நம்ம மேக்ஸில் படித்த ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகும், ரேஷியோ. சரியா? அப்போ இங்கே 1 கிலோமீட்டர்னால் நம்ம 1 கிலோமீட்டர், இங்கே 1 சென்டிமீட்டரை இங்கே இத்தனை கிலோமீட்டராக எடுத்திருக்கோம் அப்படின்னு இருக்கும், இத்தனை ஆயிரம் கிலோமீட்டராக எடுத்திருக்கோன்னு இருக்கும். இதை தான் ஸ்கேல்னு சொல்லி நம்ம மேப் போடும்போது ஒரு ஓரமாக இருக்கும், ஒரு மேப் போட்டிருப்பாங்க, அதில் இந்த ஓரத்தில் இருக்கும் ஸ்கேல் இத்தனாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். சரியா? இதுதான் ஸ்கேல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரேஷியோ பிட்வீன் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மேப். உண்மையிலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது, மற்றும் நம்மளுடைய மேப்பில் வரைபடத்தில் எவ்வளோ தூரம் இருக்குது, இது ரெண்டுக்குமான ரேஷியோவை தான் நம்ம ஸ்கேல்னு சொல்கிறோம். அப்போ ஸ்மால் ஸ்கேல்னால் என்னது, லார்ஜ் ஸ்கேல்னால் என்னது? ஸ்கேல் ரொம்ப சின்னதாக இருந்தால் ஸ்மால் ஸ்கேல், பெரிய ஸ்கேலாக இருந்தால் லார்ஜ் ஸ்கேல், அவ்வளோதான். இதில் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். இது எப்படின்னா மாற்றி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால் ஸ்கேல் அப்படிங்கிறது பூமி மாதிரியான பெரிய வரைபடங்களை நம்ம வந்து கொண்டு வந்து வைக்கிறோம்னா அதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய இதாக இருக்கும் இல்லையா, தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பேஜில் நம்ம ஒரு பெரிய விஷயத்தை வச்சோம்னா அதுக்கு ஸ்மால் ஸ்கேல்னும், அதை விட பர்டிகுலராக நம்ம வரைஞ்சி காட்டணும், அதாவது ஒரு ஸ்டேட்டை நம்ம ஸ்டேட்டே வந்து பெருசு தான் ஆக்சுவலாக, அதுக்குமே ஸ்மால் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தெரு இல்லை ஒரு ஏரியா, இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்டை காட்டுறதோ இல்லை அதை விட இன்னும் சின்ன பகுதியில் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே லார்ஜ் ஸ்கேல்னு அழைக்கப்படும். ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய ஏரியாவை காட்டினீங்கன்னா நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் யூஸ் பண்ணணும், சின்ன ஏரியாவை காட்டினீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்து ரெண்டாவது டைரக்ஷன்ஸ். ஸோ வாட் இஸ் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், கார்டினல்ஸ் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இதாங்க கார்டினல் பாயிண்ட்ஸு. இதோட இடைப்பட்ட டைரக்ஷனும் இருக்கும். நார்த்து ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத்து வெஸ்ட்டு, நார்த்து வெஸ்ட்டு அப்படிங்கிறது இடைப்பட்ட டைரக்ஷன்ஸ். இந்த 4 முக்கியமான டைரக்ஷன்ஸை தான் நம்ம கார்டினல் டைரக்ஷன்னு சொல்கிறோம். நம்ம ஒரு டைரக்ஷனை லொக்கேட் பண்ணிட்டா, பர்டிகுலராக நார்த்தை லொக்கேட் பண்ணிட்டாலே மீதி என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம லொக்கேட் பண்ணிடலாம். ஸோ பொதுவாக மேப்ஸுக்கு இந்த டைரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாகிரஃபினாலே டைரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜாகிரஃபி படிக்கிறீங்க இல்லை ஜாகிரஃபியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னாலே மேலே கீழே அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பேசக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும், நார்த்தன் சைடு, சதர்ன் சைடு, ஈஸ்டர்ன் சைடு, வெஸ்டர்ன் சைடுன்னு டைரக்ஷன்ஸை குறிக்கணும். ஹிஸ்ட்ரிக்கு எப்படி இயரோ ஜாகிரஃபிக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்டர், நீங்கள் அது ஏதாவது ஒரு ஆர்டரில் படிக்கணும். வெஸ்ட் ஈஸ்ட் ஆர்டரு, ஈஸ்ட் வெஸ்ட் ஆர்டரு, அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து ஜாகிரஃபிக்கு எப்போவுமே முக்கியமான விஷயம். அதனால தான் நீங்கள் எக்ஸாம்ஸில் நிறைய கேள்வி எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு 4 மவுண்டனை கொடுத்து இது நார்த்து சவுத்தாக ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை ஒரு 4-5 ரிவரை கொடுத்து இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரிவர்ஸ் பெரும்பாலும் நார்த்து சவுத்தில் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்தியாவோட ரிவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் உண்டு. ஸோ அது கேட்பாங்க. இதுதான் ஜாகிரஃபியோட இம்பார்ட்டன்ட். அது மேப்பில் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கே இருக்குது நம்ம லொக்கேட் பண்ணணும். ஒரு இடத்த லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தேட்ஸ் வை டைரக்ஷன் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ஜாகிரஃபி. சரியா? இப்போ கார்டினல் பாயிண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், இந்த 4 டைரக்ஷன் தான் வந்து கார்டினல் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இன்டர்மீடியட் டைரக்ஷன்னா இந்த 4 முக்கிய திசைகளுக்கும் இடையில் காணப்படக்கூடிய இடைப்பட்ட திசைகள் இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது முக்கியமான காம்போனன்ட், ஒரு மேப்பினுடைய முக்கியமான காம்போனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ். ஸோ வாட் இஸ் சிம்பிள்? நீங்கள் ஒரு மேப்புக்குள்ளே எல்லாத்தையும் திணிக்க முடியாது. ஒரு ரோடு அப்படின்னு போட்டு நீங்கள் வரைகிறதே சின்னதாக தான் வரைய போகிறீங்க. இப்போ இதில் நம்ம மேப்பு வரைஞ்சிவிட்டு இல்லை மேப்பில் ஒரு ரிவரை போட்டுட்டு இது வந்து கங்கா அப்படின்னு நம்ம எழுதிடலாம். கங்கா பெருசு, கங்கா எழுதிடலாம். ஏதோ ஒரு குட்டி ட்ரிபியூட்ரி இல்லை ஏதோ ஒரு சின்ன லேக், இந்த லேக்கில் போய் நம்ம ஃபுல்லாக எழுத முடியுமா? இப்படி எழுதுனா அடுத்து பக்கத்தில் லேக் வந்துடும்.
இப்போ இந்த லேக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லேக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் வச்சுருப்போம். சரியா? அதே போல் மவுண்டன் பீக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் வச்சுருப்போம். கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி நம்ம சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறதுங்கிறது யூனிவர்சலி அக்செப்டட் சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த சிம்பிள்ஸை கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த மேப் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நம்ம அதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சிம்பிள்ஸை பார்த்தே இது என்ன சொல்ல வருது, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்துறோமா காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ மேப். First, distance. Maps are drawings which reduce the entire world or a part of it fit into a sheet of paper. ஒரு ஒட்டுமொத்த உலகத்தையே இல்லை அதனுடைய ஒரு பகுதியை ஒரு பேப்பரில் கொண்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். Or we can say maps are drawn to reduce to scales. ஸோ குறைந்த ஸ்கேலில் நம்ம வளைய போகிறோம். பட் திஸ் ரிடக்ஷன் இஸ் டன் வெரி கேர்ஃபுல்லி ஸோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேசஸ் இஸ் ரியல். ஸோ இது ரொம்ப கவனமாக நம்ம வரையணும். ஏன்னா ஒவ்வொரு பிளேஸஸ்க்கும் இடையில டிஸ்டன்ஸை நம்ம துல்லியமாக வரையணும், ஒரு ரேஷியோவில் இருக்கும். இட் கேன் ஒன்லி பி பாசிபிள் when a small distance on a paper represents a large distance on the ground. Therefore scale is chosen for the purpose. இதுக்காக தான் நம்ம ஸ்கேல் சூஸ் பண்ணுறோம். ஸ்கேலுங்கிறது ரேஷியோ பிட்வீன் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ், உண்மையான தூரம் எவ்வளவோ அந்த கிரவுண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஷோன் அந்த மேப்பில் எவ்வளோ தூரம், இது ரெண்டுக்கும் இடையில ரேஷியோ தான் ஸ்கேல். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வேணும்னா வாசிச்சுக்கோங்க. சரி, நான் வாசிச்சிடறேன். ஃபார் எக்ஸாம்பிள் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் யுவர் ஹோம் இஸ் 10 கிலோமீட்டர். இஃப் யூ ஷோ திஸ் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பை 2 சென்டிமீட்டர் ஆன் அ மேப், இட் மீன்ஸ் 1 சென்டிமீட்டர் ஆன் த மேப் வில் ஷோ 5 கிலோமீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. On the ground, the scale of your drawing will be 1 centimeter is equal to 5 kilometer. The scale is very important in any map. இது வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. If you know the scale, you will be able to calculate the distance between any two places on the map. ஸோ ஸ்கேல் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு அந்த மேப்பில் இது தோராயமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அண்டு வித்து நிறைய அப்ராக்சிமேட் வேல்யூ நம்மளால் கொண்டு வர முடியும். ரொம்ப துல்லியமான வேல்யூ கொண்டு வர முடியாது, அக்யூரேசியாக இருக்காது, பட் அப்ராக்சிமேட்லி இப்படி தான் இருக்கும். கூட குறைய கொஞ்சம் மிஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், பட் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் லார்ஜ் ஏரியாஸ் லைக் கான்டினென்ட்ஸ் ஆர் கண்ட்ரீஸ் டு பி ஷோன் ஆன் அ பேப்பர் தேவே யூஸ் அ ஸ்மால் ஸ்கேல். சொன்னால் லார்ஜ் ஏரியாவை காட்டுறதுக்கு ஸ்மால் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் வந்து மேப்பில் 500 கிலோமீட்டர் ரெப்ரசென்ட் பண்ணும். when small area like your village or town is to be shown on map, there use a large scale. அது 5 சென்டிமீட்டர் 500 மீட்டரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். இதுதான் டிஃப்ரென்ஸு. பெரிய ஏரியாவை சின்ன ஸ்கேலில் காட்டணும், சின்ன ஏரியாவை பெரிய ஸ்கேலில் காட்டணும். அடுத்து டைரக்ஷன். the most important contain an arrow marked with the letter N. ஸோ ஒரு ஆரோ இருக்கும், இதில் வந்து என்னன்னு கொடுத்துருப்பாங்க. பொதுவாக இப்படி கொடுப்பாங்க அல்லது இப்படி கொடுப்பாங்க, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. திஸ் ஆரோ ஷோஸ் த நார்த் டைரக்ஷன். இட் இஸ் கால்ட் நார்த் லைன். இந்த லைனுக்கு பேர் நார்த் லைன். வென் யூ நோ த நார்த், உங்களுக்கு நார்த்து தெரிஞ்சுன்னா உங்களால் அதர் டைரக்ஷன்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத். தேர் ஆர் 4 மேஜர் டைரக்ஷன்ஸ், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். தே ஆர் கால்டு கார்டினல் பாயிண்ட். இது எல்லாமே கார்டினல் பாயிண்ட்ஸ்னு அழைக்கப்படாது. அதர் 4 இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸ் ஆர் நார்த் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட். We can locate any place more accurately with the help of these intermediate directions. இந்த intermediate directions யூஸ் பண்ணி நம்ம இன்னும் துல்லியமாக லொக்கேட் பண்ண முடியும். ஃபைண்ட் அவுட் த ஃபாலோயிங் டைரக்ஷன். இது வந்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பை கொடுத்து இதுக்கான டைரக்ஷன்ஸை வந்து கேட்டிருக்காங்க. இது நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா, இல்லை நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னா இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். அடுத்து மூன்றாவது symbols. It is the third important component of a map. It is not possible to draw on a map that actual shape and size of different features. அதாவது உண்மையிலே இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸை நம்மளால் மேப்பில் வளைக்க முடியாது. உதாரணத்துக்கு பில்டிங் ஆகட்டும், ரோட்ஸாக இருக்கட்டும், பிரிட்ஜஸாக இருக்கட்டும், ட்ரீஸு, ரயில்வே லைன்ஸ், இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு லெட்டர் மூலமாகவோ, ஷேட்ஸ் மூலமாகவோ, கலர் மூலமாகவோ, பிக்சர் மூலமாகவோ, லைன் மூலமாகவோ, சிம்பிள்ஸ் மூலமாகவோ நம்ம காட்ட முடியும். தீஸ் சிம்பிள்ஸ் கிவ் a lot of information in limited space. ஸோ இது மூலமாக நம்ம ஒரு மேப்பில் நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். ஸோ குளோபுக்கும் மேப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸு? நிறைய இன்ஃபர்மேஷனை தொகுத்து கொடுக்கறது தான் மேப். நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ நிறைய இன்ஃபர்மேஷனை வழங்குற விதமாக இந்த மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. வித் த யூஸ் ஆஃப் தீஸ் சிம்பிள்ஸ் மேப்ஸ் கேன் பி ட்ரான் ஈஸிலி அண்ட் ஆர் சிம்பிள் டு ரீட். இப்போ கச்சன்னு இருக்காது, நீட்டாக அதோட ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷனும் வந்து இருக்கும். நீங்கள் மேப் வரைய ஆரம்பிச்சிங்கன்னா அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது எதுலன்னா நீட்னஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூல்லையும் சரி, ஸ்கூல்லலாம் வந்து சோஷியல் டீச்சர்லாம் எனக்குலாம் வந்து ஒரு துள்ளி மாறினாலும் அடிப்பாங்க, சரியான அடி விழுகும், கில்லெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் அப்படியே அச்சு பிசுறாமல் அந்த நீட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி மேப்புக்கெல்லாம் அப்படியே அழகாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய மார்க் போடுவாங்க. அதுக்காகவே ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது நோண்டிகிட்டு இருக்குது, ஏதாவது வித்தியாசமாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம்.
ஓகே, கெட் டு த பாயிண்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா, மேப்புடைய விஷயம் என்னென்னா, அது வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு நிறைய குழப்பவும் கூடாது, அது சிம்பிளாகவும் இருக்கணும், அதில் நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்கணும், அதோடைய நீட்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த ஸ்பேசஸை குறைக்கிறதுக்காக சிம்பிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து, ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ த லாங்குவேஜ் ஆஃப் அன் ஏரியா, உங்களுக்கு ஏதோ ஒரு பகுதியில் ஒரு ஏரியாவே தெரிலன்னா, ஆஸ் சம்மன் ஃபார் டைரக்ஷன்ஸ் யூ கேன் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மேப்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், அதனுடைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம். மேப் ஆஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ் தட் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை ஆல். மேப்ஸுக்கு எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ரிகார்டிங் த யூஸ் ஆஃப் திஸ் லாங்குவேஜஸ், தீஸ் ஆர் கால்ட் அஸ் கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ். அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ்னு சொல்கிறாங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் பிலோ. இது வந்து ப்ராட் கேஜ், இது வந்து மீட்ரு கேஜ், இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இந்த பாருங்கள், இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து வந்து மெட்டல்டு, அன்மெட்டல். ஒன்றும் இல்லை, தார் சாலை, தார் இல்லாத சாலை. அதாவது தார் இல்லாத சாலை கரெக்டாக இருக்காது, அது ஒரு கேவலமான ட்ரான்ஸ்லேஷன். தார் சாலை இல்லை, சாதாரண சாலைன்னு வச்சுக்கோங்க. தார் ரோடு இல்லை, மண் தரை, மண் சாலை இல்லை செம்மண் சாலை, அந்த மாதிரி மண் சாலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பவுண்ட்ரி, இது வந்து இன்டர்நேஷ்னல். பெருசாக டார்க்காக இருந்துச்சுன்னா இன்டர்நேஷ்னல், குட்டி குட்டியாக இருந்துச்சு டாட் வந்துச்சுன்னா ஸ்டேட்டு, இந்த மாதிரி வெறும் கோடு வந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட்டு. இது ரிவரு, வெள்ளுனா கிணறு, டேங்க்கு, கெனாலு, பிரிட்ஜு, இது எல்லாமே. அப்புறம் இது டெம்பிள், சர்ச்சு, மாஸ்க்கு, சத்ரி. அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் அண்ட் டெலகிராஃப் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன். எனக்காவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? செட்டில்மெண்ட்டு, கிரேவ்யார்டு, ட்ரீஸு, கிராஸு. கிராஸ்லாம் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க, ஒரு உதாரணத்துக்காக குறிப்பிடுகிறேன். Various colors have been used. Generally blue is used for showing water bodies, brown for mountain, yellow for plateau, and green is used for plains. யாராவது ஜாகிரஃபி ஆப்ஷனல் இருக்கீங்களா? ஸோ ஜாகிரஃபி ஆப்ஷனல் இருந்துச்சுன்னா பொதுவாக இந்த கலரை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் மேப் மார்க் பண்ணுறதுக்கும் இந்த கலர், இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணணும். டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் மேப்பில், அண்டு கரெக்டாக நீட்டாக இருக்கணும், மேப்பு ஒரே மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணணும், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும், கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும், கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். நானும் ஜாகிரஃபி ஆப்ஷனல் தான். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மேப் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை பண்ணுங்கள். அடுத்து, a sketch is a drawing mainly based on memory and spot observation and not to scale. மேப்புக்கும் ஸ்கெட்சுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதில் ஸ்கேல் இருக்கும், அதில் ஸ்கேல் இருக்காது. சம்டைம்ஸ் a rough drawing is required of an area to tell where a particular place is located with respect to other places. ஒரு இடம் நமக்கு எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரஃப் drawing வேணும். சப்போஸ் யூ வாண்ட் டு கோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், பட் யூ டோன்ட் நோ த வே. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுங்கிறோம், தெரியாது வழி. யுவர் ஃப்ரெண்ட் மேக் அ ரஃப் drawing to show the way to his house. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒரு அண்டர்லைன் பண்ணுறதுக்காக வாசித்தேன். such a rough drawing is drawn without scale is called a sketch map. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வரல, அதை தான் நம்ம sketch map அப்படின்னு சொல்லுவோம். a plan is a drawing of a small area on a large scale. ஒரு சின்ன ஏரியாவை பெரிய ஸ்கேலில், ஆப்வியஸ்லி சின்ன ஏரியாவை பெரிய ஸ்கேலில் தான் வரைவோம். a large scale map gives lot of information. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், but there are certain things which we may sometimes want to know. for example, the length and breadth of a room which can't shown on a map. ஒரு வீட்டோட லென்த்தையும் பிரெத்தையும் ஒரு பெரிய மேப்பில் காட்ட முடியுமா? முடியாது. ஸோ ஸ்மால் ஸ்கேல் மேப்பில் அது பாசிபிள் இல்லை. அதுக்காக நம்ம ஒரு லார்ஜ் ஸ்கேல் மேப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் பிளான். அட் த டைம் we can refer drawings down to scale called a plan. ஸோ அது இந்த ஸ்மால் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் மேப் இல்லை, லார்ஜ் ஸ்கேல் மேப்பை விட்டுட்டு கீழே இன்னும் இறங்கி வரணும்னா அப்போ வரைகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிளான். ஓகே, முடிச்சுட்டோம். இதுக்கும் 18 நிமிஷம் ஆகிடுச்சே. சே, ஓகே மக்களே, இது உங்களுக்கு பயன்பட்டுருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சாப்டரில் பார்ப்போம். பாய்.